Hello students, welcome to HIBA Max. 12th Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function. Example sums in the video la paakalam. First example 4.1. Find the principal value of sine inverse of minus 1 by 2 in radians and degree. Principal value கண்டுபிடிக்க சொல்றாங்க sin inverse of minus 1 by 2 சரிங்களா and radiansலயே வேணுமா டிகிரிலயே வேணுமா radiansனா நமக்கு தெரியும் pi வச்சிட்டு வரும் pi by 3 pi by 4 pi by 6 இதே டிகிரினா 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரி வரும் சரிங்களா சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் principal value சொல்யூஷன்ல given எழுதிடலாம் sin inverse of minus 1 by 2 இதோட principal value தான் கண்டுபிடிக்கணும் so first என்ன பண்ணலாம் let sin inverse of minus 1 by 2 is equal to y ன்னு எடுத்துக்கலாம் sin inverse equal to other side போனா sin ன்னு மாறிடும் minus 1 by 2 is equal to sin y இப்போ sin டேபிள்ல 1 by 2 எப்போ வரும் 30 டிகிரில 30 டிகிரில தான் 1 by 2 வரும் இப்போ 30 டிகிரி எப்படி எழுதலாம்னா pi by 6 pi ஓட வேல்யூ 180 6 ஆல டிவைட் பண்ணா 30 டிகிரி நமக்கு கிடைக்கும் ஸோ sin 30 டிகிரி தான் 1 by 2 ஆனா இங்க minus 1 by 2 ன்னு வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம minus pi by 6 ன்னு எடுத்துக்கலாம் ஸோ minus sin pi by 6 ன்னு எழுதிக்கலாம் that is equal to sin y இப்போ இந்த மைனஸ் வேல்யூ உள்ள கொண்டு போகலாம் sin minus pi by 6 is equal to sin y ரெண்டு சைடும் சைனை கேன்சல் பண்ணிட்டோம்னா y is equal to minus pi by 6 இது ரேடியன்ல இதே வந்து டிகிரியில் எடுத்தோம்னா minus 30 டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த இப்போ இதோட பிரின்சிபல் வேல்யூ தானே எழுதணும் ஸோ இது சைனோட லிமிட்குள்ளே வருதான்னு செக் பண்ணும் இந்த சைனோட லிமிட் வந்து minus 90லேருந்து ப்ளஸ் 90 டிகிரி வரைக்கும் ஸோ ரேடியனில் minus pi by 2லேருந்து pi by 2ன்னு எழுதுவோம் இதே டிகிரிலனா minus 90 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க இப்போ minus pi by 6 வந்து minus pi by 2க்குள்ளே வரும் அதாவது 30 டிகிரி வந்து 90 டிகிரிக்குள்ளே வரும் கண்டிப்பாக ஸோ லாஸ்ட் ஆன்சரில் பிரின்சிபல் வேல்யூஸ் அப்படின்ட்டு minus pi by 6 இதோட கரெஸ்பாண்டிங் டிகிரி வேல்யூ வந்து minus 30 டிகிரி ஆர்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைனா புக்கில் எப்படி எழுதுருவாங்கன்னா திஸ் கரெஸ்பாண்ட்ஸ் டூன்னு எழுதிருப்பாங்க ஸோ அப்படி கூட எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்த எக்ஸாம்பிள் 4.2 find the principal value of sin inverse of 2 if it exists அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து அந்த லிமிட்குள்ளே வந்தால் நம்ம எழுதலாம் வரலன்னா நம்ம வந்து it does not exist அப்படின்ட்டு நம்ம எழுதணும் சரிங்களா சொல்யூஷனில் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் given வந்து sin inverse of 2 sin inverse of 2ன்றது வேல்யூ வந்து 2 இப்போ சைனோட லிமிட் நமக்கு தெரியும் minus 90 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் sin 90யோட வேல்யூனா minus 1 அப்போ minus 1லேருந்து 1க்குள்ளே வந்தாதான் அதுக்கு வேல்யூ இருக்கு இல்லைன்னா சைனில் வந்து அதுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுறதுன்னா since the domain of sin inverse of x இப்போ y is equal to எடுத்துக்கிட்டோம்னா is minus 1, 1 ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா here sin inverse of 2 which is not an element of இப்போ 2 வந்து not an element of or does not belongs to அப்படின்னு எழுதிட்டு minus 1, 1 so it does not exist sin inverse of 2 does not exist அப்படின்னு எழுதிட்டா போதும் இந்த வேல்யூவே ஒன்று வராது அப்படின்னு எழுதிட்டா போதும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.3 find the principal value of first example sum பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க sin inverse of 1 by root 2 sin inverse of 1 by root 2 கொடுத்துருக்காங்க ஆன்சரில் ஃபஸ்ட்டு let y is equal to sin inverse of 1 by root 2ன்னு எழுதிக்கலாமா y is equal to எழுதிட்டு இப்போ sin inverse இந்த சைடு கொண்டு வந்துடலாம் இப்போ sin y is equal to 1 by root 2 இப்போ sin டேபிளில் எப்போ 1 by root 2 வரும்னா sin 45 டிகிரியில் 45 டிகிரி எப்படி எழுதுவோம் pi by 4 அப்போ 1 by root 2 இருக்க இடத்துல நான் என்ன எழுதுவேன்னா sin y is equal to sin pi by 4 இப்போ சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா yயோட வேல்யூ pi by 4ன்னு கிடைக்கும் இதுதான் பிரின்சிபல் வேல்யூ கிளியரா ரொம்ப ஈஸியான ஸ்டெப் பாருங்க sin அந்த சைடு கொண்டு போங்க
sin y is equal to 1 by root 2. 1 by root 2 sin table எப்போ வரும்? sin 45 degree. So sin pi by 4. sin remove பண்ணிட்டா y is equal to pi by 4. இதுதான் principal value. லாஸ்ட் டைம் நீங்க இந்த principal values ன்னு எழுதினாலும் சரி, இல்ல டைரக்டா y is equal to இப்படியே நம்ம கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் sin inverse of sin minus pi by 3. இங்க வந்து அவங்களே ரேடியன்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை வந்து ஒரே லைன்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷனில் இந்த சம் வந்து ஒரே லைன்லேயே சால்வ் பண்ணிடலாம். sin inverse of sin minus pi by 3. sin inverse சைனையும் கேன்சல் பண்ணிட்டு தீட்டாவை மட்டும் எழுதிக்கலாம். ஆனால் கொடுத்துருக்க வேல்யூ சைனோட லிமிட்ல வருதான்னு நம்ம செக் பண்ணும். சைனோட லிமிட்ல வரலன்னா நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. இதுக்கு மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ சைனோட பிரின்சிபல் வேல்யூ ஆல்ரெடி என்ன நமக்கு தெரியும், டிகிரி மைனஸ் 90 டிகிரிலேருந்து 90 டிகிரி. இப்போ உங்களுக்கு பை பை 3 பை பை 4 ரேடியன்ஸில் கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் பை பை 3 முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிடுங்க. 180 by 3 which is equal to 60 டிகிரி. 60 டிகிரி வந்து 90 டிகிரிலேருந்து மைனஸ் 90 டிகிரிக்குள்ளே வரும். ஸோ இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ மைனஸ் பை பை 3 வந்து இந்த லிமிட்குள்ளே வருது தானே, இட் பிலாங்ஸ் டு தானே, இட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை 2 பை பை 2. அதனால நம்ம சைன் இன்வர்ஸையும் சைனையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் பை பை 3 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து இட் பிலாங்ஸ் டு 90 டிகிரி. அப்போ டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு பிரின்சிபல் வேல்யூ இஸ் அப்படின்ட்டு எழுதிடலாம். தேர்ஃபோர் அதுவும் நான் எழுதிடுறேன். தேர்ஃபோர் the principal value of sin inverse of sin minus pi by 3 is minus pi by 3. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம்க்கு கூட நீங்க எழுதிக்கலாம் பிரின்சிபல் வேல்யூ இஸ் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் sin inverse of sin 5 pi by 6. இதான் தேர்ட் क्वेश्चन. இப்போ சொல்யூஷன்ல இதுவும் ஈஸி தான் இல்லையா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 pi by 6. சைனும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், வேல்யூவை செக் பண்ணும். இப்போ 5 pi by 6 வந்து மைனஸ் 90லேருந்து 90 வரைக்கும் இருக்கிற லிமிட்குள்ளே தான் வருமானு நம்ம செக் பண்ணும். அப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். 5 into pi, பையோட வேல்யூ 180. 180 6ஆல் டிவைட் பண்ணால் 30 டிகிரி. 5 into 30 டிகிரி 150. 150 வந்து மைனஸ் 90லேருந்து 90க்குள்ளே வராது. மைனஸ் பை பை 2 பை பை 2க்குள்ளே இந்த வேல்யூ வராது. அதனால இதை நம்ம டைரெக்டாக சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னா ஒரு ஹிண்ட்டு சொல்லித்தரேன். மேலே 5 கீழே 6. டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்ன நம்பர் அப்படின்னா, சின்ன நம்பராக இருந்தால் ஒரு நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் பை மைனஸ் பை பை இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுதி பாருங்க. 6 1s are 6, 6 minus 1 5 pi by 6ன்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை மைனஸ் பை பை 6. இப்போ இன்னொரு ஐடென்டிட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. இதெல்லாம் சைடில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவோட வேல்யூ பை பை 6. இதை மட்டும் எழுதா போதும். இப்போ பை பை 6ன்ற வேல்யூ 30 டிகிரி. அது வந்து எலிமெண்ட் ஆஃப் மைனஸ் பை பை 2. இங்கே மைனஸ் இருக்கு பை பை 2வா. இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணிட்டா பை பை 6 தான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இதை அப்படியே என்னன்னு எழுதிக்கலாமா? therefore the principal value of sin inverse of sin 5 pi by 6 is pi by 6. இந்த குட்டி சம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய சம்ஸ் எக்ஸசைஸில் சால்வ் பண்ணும்போது இதுதான் அங்கே யூஸ் பண்ணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.4. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2 minus 3x². இப்போ டொமைன் கேட்குறாங்க, பிரின்சிபல் வேல்யூ கேட்கல. டொமைன் எக்ஸோட லிமிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ரெண்டுத்துக்குமே வேறு வேறு மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதனால தான் ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமைன்னா இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வேல்யூனா ஆங்கிள், தீட்டா, ரேடியன்ஸ், டிகிரி அப்படி வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கேட்குறாங்க? sin inverse of 2 minus 3x ஸ்கொயரோட டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி டொமைன் ஆஃப் சைன் என்ன நமக்கு தெரியும் ஜென்ரலாக. the domain of sin inverse of x is minus 1, 1. இது எப்படி எழுதுறோம்னா minus 90 degree to 90 degree. அப்போ minus 1, 1. இப்போ இது வந்து பேசிக். கரெக்டாக? இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 minus 3x ஸ்கொயர். இப்போ லோயர் லிமிட் வந்து -1, அப்பர் லிமிட் வந்து 1. -1லேருந்து 1க்குள்ளே எக்ஸோட வேல்யூ எங்கே வரும் அப்படின்னா நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும். அப்போ இந்த 2வை ரிமூவ் பண்ணும். இது +2. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா -2 ஆன் போத் சைட்ஸ். ஆட் -2 ஆன் போத் சைட்ஸ், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். இப்போ -1 -2 less than or equal to 2 minus 3x square minus 2 less than or equal to 1 minus 2. -1 -2 வந்து -3 less than or equal to +2 -2 cancel minus 3x square 1 minus 2 less than or equal to -1. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா டேர்முக்கும் மைனஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் பை -1. -1 செய்யும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம் சைன் சேஞ்ச் ஆகும். லெஸ் தானாக இருக்காது, கிரேட்டர் தானாக மாறிடும். அப்புறம் 3x ஸ்கொயர் லெஸ் தானாக இருக்காது, கிரேட்டர் தானாக மாறிட்டு தான் 1. மைனஸால் எப்போவுமே மல்டிபிள் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். வேணா எழுதிக்கோங்க, சைனுன்னு எழுதிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் அது. சரிங்களா? இப்போ x ஸ்கொயர், அப்போ 3 வந்து நான் ரிமூவ் பண்ணும். அப்போ டிவைடட் பை 3 ஆன் போத் சைட்ஸ். 3/3 greater than or equal to 3/3 x square greater than or equal to 1/3. 3 cancel, 3 cancel. So 1 greater than or equal to x square greater than or equal to 1/3. இதுதான் நம்மளோட லிமிட். அண்ட் இப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயரும் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயரும் நான் மாற்றி எழுதும். அண்ட் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னா 1/3 less than 1/3 தான் less than or equal to x square that is less than or equal to 1. அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. சரிங்களா? சைன் நான் சேஞ்சே பண்ணல. less than or equal to 1/3 சைடு தான் இருக்குது. அதை தான் இந்த பக்கமும் நான் எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணோம். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது வேணால் எழுதிக்கோங்க. டேக்கிங் ஸ்கொயர் ரூட். இப்போ √3 ஆகிடும். less than or equal to modulus of x இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். லெஸ் than or equal to 1. ரூட் ஆஃப் 1ம் 1ம் 1 தானே. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா a less than or equal to modulus of x less than or equal to bன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா x belongs to -b, -a union a, b. ஃபார்மேட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஃபார்மேட் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எழுதுறது ரொம்ப ஈஸி. இப்போ இது ஏ, இது பி. கரெக்டாக? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -b. இப்போ -1, -1/√3 யூனியன் a, b. a வேல்யூ 1/√3, 1. நீங்கள் ஜென்ரல் ஃபார்ம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி சம் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.